இல்ல. ஆக்சுவலா இப்ப நான் வந்து இந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டதே இல்ல. இட்ஸ் குட் தேங்க்ஸ் டு சேனல். எனக்கிட்ட வந்து இவங்க ஒரு டிஆர்பிய கூட கொண்டு வர மாட்டாங்க. ஃப்ரம் டே 1 திஸ் இஸ் மீ. ஓகே. அவங்க அதில எப்போதுமே கரெக்ட்டா இருந்திருக்காங்க. எனக்கு அந்த ஸ்பேஸ் அவங்க குடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஷோ இவ்வளோ நம்பர் வரலன்னு அவங்களுக்குள்ளலாம் மீட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஐ திங்க் இது ஸ்டில் ப்ரொடியூசிங் த பெஸ்ட் நம்பர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையாவே எனக்கு வந்து அந்த கேம் தெரியாது. ஆனா எல்லா ஷோலயும் மத்தவங்களுக்குலாம் தெரியும்லாம் சொல்லுவாங்க. நல்ல வேளையா ஒருவேளை இந்த ஷோல இந்த ப்ரெஷரோட இந்த டிஆர்பி அது இந்த ஷோ ஓடிச்சா ஓடலையா அப்படிங்கிற பத்திலாம் என் மண்டையில ஏத்துனா அது அந்த வேலையை பாதிக்கும்னு நினைச்சது கூட காரணமா இருக்கலாம். பட் கிரேட் திங் என்கிட்ட அந்த ப்ரெஷரை கொடுத்ததில்ல. ரெண்டாவது எனக்கு வந்து நான் ஒன்னோட தான் கனெக்டடாக இருப்பேன். நான் பீப்புள் இவ்வளோதான். மற்றபடி எனக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ரேஸ்ல எல்லாம் எனக்கு பெருசாக அவ்வளோலாம் இல்லை. எனக்கு அது 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 சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. தட் மேக்ஸ் மீ குட். தட் மேக்ஸ் மீ ஃபீல் குட். நான் பண்ணுற வேலையை நான் கரெக்டாக பண்ணுவேன். ஒரு எபிசோட் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும், அடுத்த எபிசோட்லாம் ட்ரை பண்ணலாம் மாட்டேன். ஏன்னா நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் பார்க்குறது ஒரு கட்டத்தில் வந்து நான் அந்த ஆன் டைமில் பார்ப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸே நான் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு எய்தர் வில் வாவ் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம்னு தோணுது, இல்லைன்னா சொன்னால் இதை சரி பண்ணணும், இந்த இடத்த கரெக்ட் பண்ணியிருக்கணும்னு தோணுது. அப்போ ஒரிஜினலாக ஸ்பான்டேனியஸாக பண்ணுற ஒரு போக்கு வந்து அடி வாங்குது. நான் மாதிரி ஒரு ஷோவில் வந்து ஒரு ஆங்கர் வந்து அவங்களோட ஒரு ஆளாக இருக்கணுங்கிறது தான் அதோடைய ஒரே விஷயம். ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், இந்த வாரம் ஷோ வர்றப்போ அன்றைக்கே உட்காந்து அதை பார்த்து அதில் என்ன தப்பு பண்ணும்போது அது அடுத்த எபிசோடில் கரெக்ட் பண்ணுறேங்கிற வேலையை நம்ம ஆரம்பித்தோம். அவுட்டு சரியோ தப்போ வர்ற மாதிரி பண்ணுவோம். ஓகே. அப்புறம் வந்து இந்த வாரம் எப்படி போச்சு, போன வாரத்தை விட இந்த வாரம் சிறந்ததாக இருந்ததா, கடந்த 10 எபிசோடுகளில் சிறந்த நம்பர் பெற்றது, இந்த ஆட்டத்துக்குலாம் நான் போனதே கிடையாது, இப்பவும் போகிறது கிடையாது. ஐ ஜஸ்ட் டூ மை ஷோ, வருவேன். இப்போ ஹாட்ஸ்டார்லாம் வந்த பிறகு அது எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்புறம் சோஷியல் மீடியாவில் நல்ல பாயிண்டர்ஸ்லாம் அவங்க எடுத்து போடுறாங்க, அதை பார்க்குறோம். பட் முதலேருந்தே எனக்கு ஒரு லக் என்னென்னா, கொஞ்சம் சின்ன வயசுக்குள்ளே உள்ளே வந்துட்டதுனால ரிப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்ததுனால சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத சில பேர்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஓகே இது சூப்பர் ஷோ, இது ஒரு மிதனமான ஒரு ஷோ அப்படின்னு போயிடும். மற்றபடி எனக்கு இந்த ப்ரெஷர் பதட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பின்னால் 10 பேர் இருக்காங்களா, 30 பேர் இருக்காங்களா, எனக்கு அந்த இதெல்லாம் இல்லை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.